உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இணையதளத்தின் வழியாக கிறிஸ்து பிறந்த இந்நாளில் உங்கள் அனைவருக்கும் பாலன் இயேசுவின் பிறப்பு வழியாக உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வீடுகளிலும் தெருக்களிலும் ஊரிலும் எல்லா மக்களிலும் மகிழ்ச்சி பொங்குவதாக அமைதியுள்ளோருக்கு இன்றைய நாளில் உங்களோடு கிறிஸ்மஸ் மரம் என்றால் என்ன என்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்வை வழங்கும் மரத்தை இன்பவனத்தில் பெற்றோம். வாழ்வை வழங்கும் மரத்தை இன்பவனத்தில் பெற்றோம். தெய்வீக நிலையிலிருந்து மனிதம் வீழ்ந்ததால் துன்பவனத்தை பெற்றோம். துன்பத்தின் வழியாக மீண்டும் இன்பவனத்தை கண்டு கடவுள் துன்பத்தின் வழியாக மீண்டும் இன்பவனத்தை கடவுள் அன்றாடம் அருளி வருகிறார். மனித இனம் இன்னமும் இன்பத் துன்பத்தோடு பேரின்ப வனத்தை நோக்கி பயணித்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் திருவருகை காலத்தின் வழி கிறிஸ்துமஸ் மரத்தையும் இணைத்து இறைவனின் இரக்கமாக எண்ணி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். வரலாற்று வழி வரும் மரம். முதல் ஆதாம் இன்பவனத்தின் நடுமரம். முதல் ஆதாம் இன்பவனத்தின் நடுமரம். புதிய ஆதாம் புதிய படைப்பின் நடுமரம். இடையில் இடம்பெற்ற மரத்தின் மறைபொருளை பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் திரு அவையிலும் பிற மறைகளிலும் பண்பாடுகளிலும் கலாச்சாரங்களிலும் நாம் காண இயலும். கேதுரு மரங்கள், ஒலிவ மரங்கள், அத்தி மரங்கள், அரச மரங்கள், வேம்பு மரங்கள், கல்பத்தாறு மரங்கள், சிலுவை மரங்கள் எல்லாம் நமக்கு அதிசயமான செய்திகளையும் எழுச்சிகளையும் ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. மரத்தை கண்டால் சிற்பம் மறைந்துவிடும், சிற்பத்தை கண்டால் மரம் மறைந்துவிடும் என்பதில் நிலவும் பார்வையை கூர்ந்து உணர்வோம். கடவுள் மரத்தின் வழியாக பல மெய்மைகளை வெளிப்படுத்தி வருகிறார். அருள் அடையாளத்தின் வழியாக அருளை புலப்படுத்துகின்றார். அருள் அடையாள வழி மீட்பு என்பது அனைவருக்கும் பொதுவானது. முழுமையான மனிதம் தேடி சிதைந்த மனிதத்தை மீண்டும் சிற்பமாக்க யாவே இறைவன் நேரடியாகவும் பொதுவாகவும் பல்வேறு வழிகள் மூலமாக முயன்றார். இருப்பினும் முழு மனிதத்தை காண முடியவில்லை. பழைய ஏற்பாட்டில் இறைவனை தொடர்ந்து இழந்து வந்தனர். புதிய ஏற்பாட்டில் இறைமகன் இயேசுவையே கொண்டனர். இந்நிலை அன்று மட்டுமல்லாது இன்றும் இடம்பெற்று வருவதை காண்கிறோம். உலகியல், பழக்கையியல், அறிவியல் வளர்ந்த இக்காலத்திலும் முழு மனித நேயத்தோடு வாழக்கூடிய தனி நபரையும் குழுவையும் காண்பது கடினமாக உள்ளது. முன்பு இருந்ததை விட இன்று மனிதம் வேட்டையாடப்படுகிறது. அங்கும் இங்கும் ஒரு சிலர் மனித நேயத்தோடு இருப்பது நம்பிக்கையின் நாதமாக உள்ளது. கனி தரும் மரம். மனித குலத்தின் முழு ஒத்துழைப்பு இறைவனோடு இல்லை என்றாலும் இயற்கையில் இறைவனின் இரக்கம் என்றும் சுரப்பது தொடர்கிறது. நல்ல மரம் நல்ல கனிகளை தருகிறது, தீய மரம் தீய கனிகளை வழங்குகிறது. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கொடி திராட்சை செடியோடு இணைந்து இருந்தாலன்றி
தானாக கனி தர முடியாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனி தர இயலாது. ஆண்டவர் வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். அவனின்றி அணுவும் அசையாது. தான் தனது என்பது தற்காலிகம், அவரது என்பது நிரந்தரம். கிறிஸ்மஸ் மரம் மனித குலத்திற்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை குடிலும் கிறிஸ்மஸ் மரமும் நமக்கு சிறப்பாக வளரும் குழந்தைகளுக்கு ஒரு கொண்டாட்டமாகும். ஆலயங்களிலும் இல்லங்களிலும் இத்தகைய நம்பிக்கையின் பெருவிழா இயேசு உணர்வை அதிகமாக்கி மனித குலத்தை நிறைவாக்குவது ஒரு கொடையாகும். மரங்கள் தங்களுக்குள் ஓர் அரச தேவை என்று ஒரு சில மரங்களையும் கொடிகளையும் மன்றாட கேட்க அவைகள் மறுத்துவிட, மரங்கள் முட்புதரிடம் அரசன் வேண்டும் என்று கேட்டு பெற்றது. இவ்வாறு தான் மனித குலம் ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன என்று லட்சியமில்லாத வாழ்வை மேற்கொள்ளுகிறது. இன்பவனத்தின் வாழ்வு தரும் மரத்தில் இருந்து வாழ்வை பெற முடியாததை கடவுள் கிறிஸ்மஸ் மரத்தை எழுப்பி எழுச்சி பெற அழைக்கின்றார். இயற்கையின் எழிலை இழந்து வியாதியாகி வரும் இன்றைய மனித குலத்திற்கு இயற்கையில் இறைவனை புகழ்ந்திடு என்று திருத்தந்தையின் பிரான்சிஸ் அழைக்கின்றார். இயற்கை குறைய செயற்கை அதிகமாவது ஆரோக்கியம் அல்ல. பொதுவாக மரங்கள், சில குறிப்பிட்ட மரங்கள் மனித குலம் சுவாசிக்க பிராணவாயுவை வழங்கி வருகிறது. ஒருவருடைய சுவாச வாழ்விற்கு 16 மரங்கள் தேவைப்படுகின்றன. ஒருவருடைய சுவாச வாழ்வுக்கு 16 மரங்கள் தேவைப்படுகின்றன. இப்போது நவீனத்தின் மோகத்தில் மின் விசிறிகள், குளிர்சாதன விசிறிகள் பயன்பாடு அதிகமாகி கரியமல வாயுவில் மனித குலம் கருகுவதை ஏற்க இயலும் என்று கடுமையாக நாம் ஆய்வு செய்து மீண்டும் இயற்கைக்கு பயணிப்பது புண்ணியமாகும். வாழ்வை வழங்கும் மரங்கள் வளர்க. இயேசுவின் பிறப்பு விழா வேளையில் குழந்தைகள் மகிழ, மலர, வளர கிறிஸ்மஸ் மரங்கள் செயற்கையாக தற்காலிகமாக நடப்பட்டு நல்ல புதையல்களை வழங்க ஒரு சிலர் முயல்வதை பலரும் தொடர்வது நன்று. நகரமாயினும் கிராமமாயினும் இனி இயற்கை மரங்களை, கிறிஸ்மஸ் மரங்களை தொகுப்பாக நமது நிலங்களில் வளர்த்து வாழ்வை வளமாக்க இந்த ஆண்டிலிருந்து ஒரு சிறப்பு முயற்சியை மேற்கொள்வது பசுமை புரட்சிக்கு வித்திடும் அல்லவா? குழுவாக, கிராமமாக வாழும் மக்கள் பிறருக்காக, பலகைக்காக ஒரு மரத்தை இழந்தால் 9 மரங்களை நடுவது நமது மரபாக இடம்பெறுவதாக. சூரிய ஒளியை சமையலுக்கு பயன்படுத்தி மற்ற எரிசக்திகளை குறைப்பது நன்று. இத்தகைய உணர்வுகளை, மனநிலைகளை குழந்தைகளுக்கு வீட்டிலும் கல்விக்கூடங்களிலும் வளர்த்தெடுப்பது எவ்வளவு மேலானது என்பதை உணர்ந்து செயல்பாட்டில் ஆடி ஆவணி மாதங்களில் தீவிரமாக்குவோம். செயற்கை ஜோடனைகள், அலங்காரங்கள் நம்மை விட்டு நீங்குவதாக. செயற்கையின் பின்புலத்தில் சோம்பேறித்தனம், நீதியில் கஞ்சத்தனம் இடம்பெறுகின்றன. இயற்கை, இறைவன், அயலான், சுயம் என்ற 4 மரங்களும் மீண்டுமாக இயற்கை,
இறைவன், அயலான், சுயம் என்ற 4 மரங்களும் நாற்றிசையில் வெற்றி பெற வேண்டுவோம், வாழ்த்துவோம், வழிபடுவோம்.